நீலகிரி மாவட்டத்தை கழுகு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து எஞ்சியுள்ள கழுகு இனங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கழுகு இனங்களுக்கு போதிய உணவுகள் கிடைப்பதை உறுதி செய்யவும், இறந்த உயிரினங்கள் மற்றும் புதைக்கும் பழக்கத்தை மறுபரிசீலனையும் செய்ய வேண்டும். வனத்துறை மூலம் கழுகு தொடர்பான ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைத்து அதனுடன் முதுமலை பழங்குடிகளை இணைத்து கழுகு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என கூறியிருந்தார். அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக பாரு கழுகுகள் மற்றும் மற்ற இயற்கை துப்புரவாளர்களை காக்கும் பொருட்டு தென்னிந்திய வனத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் காட்டு விலங்குகளின் சடலங்களை புதைப்பதாலோ அல்லது எரிப்பதாலோ கழுகுகள் மற்றும் பிற துப்புரவு பணியாளர்கள் தங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை செய்ய முடியாமல் போவதாகவும், இதனால் அதன் பாதுகாப்பான உணவு விநியோகத்தை இழக்க நேரிடுகிறது என்றும் கூறியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் நடந்த தமிழ்நாடு ராப்டர் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தொடக்க கூட்டத்தில் மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. மேலும் இது சுற்றுச்சூழலை அமைப்பை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது. பல விலங்குகளின் சடலங்கள் தேவையில்லாமல் அப்புறப்படுத்தப்படுவதால் பெரும்பாலும் செலவு மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கும் தீங்குகள் விளைகின்றன. இந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ள வழிகாட்டுதல்கள் சடலங்களை விட்டுச் செல்வதற்கும் மற்றும் சடலங்களின் இயற்கை சிதைவை ஆதரிப்பதற்குமான நெறிமுறைகளை கோடிட்டு காட்டுகின்றன. அது மட்டுமின்றி இது பாதுகாக்கப்பட்ட காடுகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் உட்பட்ட காட்டு சுற்றுச்சூழல் அமைப்புகளில் தொழில்நுட்ப நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைக்கிறது. தமிழ்நாடு வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு சமூக ஆர்வலர்களும் கழுகு ஆராய்ச்சியாளர்களும் நன்றி தெரிவித்து வருகின்றனர்.